கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு கிறிஸ்மஸ் நெருங்க போகுது. இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாய் நம்ம வாழணும். அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உமக்காக நாங்கள் வாழ்வோம். ஓ எஸ், இந்த உலகத்தின் வாழ்க்கை அல்ல, பிரைஸ் காட். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்லுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். சொல்லுவோம். அப்பா, உமக்காகவே சொல்லுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். எஸ், இயேசு தனக்காக வாழல, அவன் நமக்காக வாழ்ந்தார். அந்த ஆண்டவர் கேட்கிறார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்கிறாய்? ஆத்துமா பாரத்தோடு கர்த்தருடைய நாமத்தை வாழாமல் அவர் நமக்காய் நானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் நானே வாழ்ந்தாரே. உயிரை கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாக என்ன செய்வோம்? நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்லுங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை மறந்து விடாதபடிக்கு, நீர் எங்களுக்கு சிந்தின இந்த இரத்தத்தை மறந்து விடாதபடிக்கு உமக்காய் ஓடுகிற ஒரு கூட்டத்தை எழுப்புங்கப்பா. வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஊழியம் செய்வது பாக்கியமானது ஆண்டவரே. பலனே இன்று நாம் அழிவோம். கர்த்தருக்காக எதையாவது செய்கிற ஒரு பாரத்தை எங்களுக்கு தாரு ஆண்டவரே. இந்த காலவேளையில ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவுக்கு எதையாவது செய்கிறவனா எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதில் பலனே இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதில் பலனை இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, மகிழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உமக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் சொல்லி பாடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் உமக்காகவே. அதை இருக்கிற இடத்துல சொல்லுவோமா? வாழ்ந்திடுவோம்.
இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருக்கிற இடத்துல வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காகவே வாழ்ந்திடுவோம். எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே உம்மை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்காய் பேச நாவுகள் இல்லையே, எனக்காய் ஓட கால்கள் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற இடத்துல எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஓ எஸ் லார்ட், எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உம்மிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உம்மிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கே ஆட்கள் வேண்டும். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என அங்கு செல்லும் இங்கு அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைக்க பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். உம்முடைய ஊழிய பணிக்காயங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல ஆண்டவரே எங்களை முற்றிலும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை படட்டும் ஆண்டவரே. எல்லா கணமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான தடைகள், எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான போராட்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் உதறி தள்ளி கிறிஸ்து இயேசுவுக்காக எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 சொல்லுவோமே. ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே.
ஆவியான அன்பரேசு சொல்ல முடியுமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில சுவிசேஷ வாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ வாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேக். அப்படியே கேட்பீங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரே, நம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். நான் இங்கிருந்து சொல்லும்போது ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். Let us feel the God's presence today. Let me fill me, O Master. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே இருக்கிற இடத்துல ஆராதனை 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 we worship you Lord, we love you Master. ஆராதனை பரேசு நாதனுக்கே ஆவியான அன்பரேசுவுக்கே ஆவியான. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அன்பரேசுவுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான. ஓ எஸ் லார்ட். அப்படி மெல்லிய பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜா. இணைந்து ஆராதித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உடைய அற்புதங்கள் வெடித்து கிளம்புவதாக, ஜீவ ஊற்று உண்டாவதாக. கத்தருக்காய் தூசிய உதறிவிட்டு எழும்பி ஓடட்டும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அருமையான ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? கடந்த நாட்களிலே எங்களோடு சேர்ந்து இணைந்து ஆராதித்து கடந்த வாரத்தினுடைய நிகழ்ச்சிகளை கண்டு அநேகர் எங்களோடு தொடர்பு கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இந்த நாளிலே தாவீதை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்காய் சொல்லி உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 5:10 இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த இடத்துல போட்டிருக்கு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நேர் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 3 முதல் வசனத்தை. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு மனுஷனுடைய விருத்தி, ஒரு மனுஷனுடைய பலவீனம். இதற்கு காரணம் என்ன? 2 மனுஷனை காலவேளையில் உங்கள் மத்தியில் காட்டி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று தாவீது, மற்றொன்று சவுல். இந்த இடத்துல பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தார். 2 சாமுவேல் 3:1 போடப்பட்டிருக்கிறது, தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்ததாம். ஆனால் தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். வாட் த ரீசன்? ஒரு மனுஷனுடைய உயர்வு, ஒரு மனுஷனுடைய தாழ்வு. தாழ்ந்து போகிறான். ஒரு மனுஷனுடைய பலன், ஒரு மனுஷனுடைய பலவீனம். வேதம் சொல்கிறது, ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை தாழ்த்தவும் தேவனால் கூடும்.
சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியமாக்குகிற தேவன் தான் நம்முடைய தேவன். இவனோ தேவன் தாவீதோடு கூட இருக்கிற காரணம் என்ன? சவுலை விட்டு கர்த்தர் விலகுவதற்கு, பலவீனப்படுவதற்கு காரணம் என்ன? நல்ல கவனிங்க. இந்த ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு தீர்மானம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் விருத்தி அடைவோம். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். யுத்தம் நடந்தது, போராட்டம் நடந்தது, பிரச்சனைகள் வந்தது, பாடுகள் வந்தது, எல்லாம் வந்தது. தேவன் தாவீதை விடவில்லை, தாவீது தேவனை விடவில்லை. பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தாவீது வர வர பலத்து கொண்டே போனான், சவுல் பலவீனம் அடைந்து கொண்டே போனான். ஏன் அப்படி என்று சொன்னால், சவுல் பலவீனம் அடைவதற்கு என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினால், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இந்த இடத்துல போட்டு கர்த்தருடைய ஆவியை சவுலை விட்டு கர்த்தர் நீக்கி போட்டார். ஏன் இந்த சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி நீக்கி போட்டார் அப்படி என்று சொன்னால், இன்னொரு காரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். அழகாய் போடப்பட்டிருக்கிற சவுலை பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினதான். ஏன் சவுல் பலவீனப்பட்டான் என்று சொன்னால், கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினதாம் என்று சொல்லி 1 சாமுவேல் 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியை விட்டு, கிறிஸ்துவின் ஆவி அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. எந்த ஒரு மனுஷன் தேவனோடு இருக்கிறானோ அவனோடு கர்த்தர் வாசம் பண்ணுவார். அதைதான் கடந்த வாரத்திலும் நான் அதை தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். நான் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்துராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்துராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவர் சொன்னாரே, என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னாரு. ஆனால் இந்த சவுல் கர்த்தரில் நிலைத்திருக்க முடியவில்லை. அவன் ஏன் பலவீனப்பட்டு போனான்? ஏன் பலவீனம் அடைந்தான்? குடும்பத்தோடு தேவனுடைய ஆவியை விட்டு அவன் விலக்கினான். தன்னை தேவ சமூகத்தை விட்டு விலக்கி கொண்டான். தேவ பிரசன்னத்தை விட்டு விலக்கி கொண்டான். இதை கேட்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு அநேகர் தான் நினைத்திருக்கிற காரியம் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாவிட்டால் தேவ சமூகத்தை விட்டு தன்னை விலக்கி கொள்ளுகிறார்கள். இனிமே கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டார், அவ்வளவுதான். இல்லை, தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி அவனை கலங்க பண்ணினார். பிசாசு உட்புகுந்து விடுமா? கொஞ்சம் இடம் போதும், அவனுக்கு கொஞ்சம் இடம் போதும். நம்முடைய வாழ்க்கையில பலவீனப்படுவதற்கு கொஞ்சம் இடம் போதும் பிசாசு நுழைவதற்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னில் நிலைத்திரு. கொடியானது தனித்து கனி கொடுக்கவே முடியாது. வசனம் அழகாய் போடப்பட்டிருக்கிறது. நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் கனிகளை கொடுக்க முடியும், அவருக்காக உபயோகப்பட முடியும், அவருக்காக ஓட முடியும், அவருக்காக எதையாக செய்ய முடியும். நாம் அவரில் நிலைத்திராவிட்டால் நம்முடைய பிரயாசத்தினால், ஞானத்தினால், பலத்தினால், செல்வத்தினால் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஒன்றும் சாதிக்க முடியாது. ஒன்றும் சாதிக்க முடியாது. சவுல் பலவீனப்படுவதற்கு காரணம் பொல்லாத ஆவி. தேவ ஆவிக்கு மறைவாய் அவன் ஓடிவிட்டான். தேவனுடைய பிரசன்னத்தை அவன் விரும்பவில்லை. ஆனால் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சவுலுக்கும் தாவீதுக்கும் இதுதான் வித்தியாசம். இங்கு சவுல் பலவீனப்படுவதற்கு தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி, கர்த்தருடைய ஆவிக்கு மறைவாய் அவன் போய்விட்டான். தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பல. ஆனா தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 16:8 போடப்பட்டிருக்கிறது அழகாய், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற. இதுதான் வித்தியாசம். இவன் கர்த்தரை முன்பாக வைத்தான், அவன் பொல்லாத ஆவியை முன்பாக வைத்தான். இன்றைக்கு பார்க்கிற தேவ ஜனமே, நம்ம யாரை முன்வைத்திருக்கிறோம்? தாவீது விருத்தடைவதற்கு காரணம், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என் பாடை வைக்கல, என் பிரச்சனைகளை வைக்கல, என் போராட்டங்களை வைக்கல, உலகத்தை வைக்கல, கர்த்தரை வைத்திருக்கிறான். இதை பார்க்கிற தேவ ஜனமே, கர்த்தரை முன்பாக வைத்திருப்பாள் என்று சொன்னால் நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை.
கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதனுடன் உண்மையை நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள வசனம் உண்மை. ஆனால் சவுல் அதை மறந்து போனான். கர்த்தரை வைப்பதற்கு பதிலாக பொல்லாத ஆவிகளை வைத்தான். தேவ பிரசன்னத்தை இழந்தான், தேவ சமூகத்தை இழந்தான், திறமையை நம்பினான். தான் ஒரு ராஜா என்று அகம்பாகம், தான் ராஜா எதையும் செய்து விடலாம், எதையும் சாதித்து விடலாம் என்று எண்ணினான். ஆகினாலே பலவீனப்பட்டு போனான். தாவீது அப்படி அல்ல. ஆண்டவரே, நான் ஒரு புழு, என்னுடைய விக்கடம் கடந்து போக மட்டும் சட்டைகளுக்கு வருவேன் என்று சொல்லுகிறான். நான் உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறான். சங்கீதம் 30:6 அதை தான் போடப்பட்டிருக்கிறது. நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறார். தாவீது அவனுக்கு முன்பாக கர்த்தரை வைத்தான். எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனை வைத்தான். எனக்காக பரிந்து பேசுகிற கர்த்தரை வைத்தான். என்னுடைய பலவீனங்களிலே உதவி செய்கிற தேவனை வைத்தான் தாவீது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம பலவீனம் அடைவதற்கு காரணம் உலகத்தின் ஆவிக்கு நம்ம தம்மை அர்ப்பணித்து விடுகிறோம். இந்த சவுளை போல அல்ல, தாவீதை போல அந்த ஒரு உண்மை எங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் ஆண்டவரே. உண்மை எங்களுக்கு முன்பாக வைக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஐ வில் நாட் ஷேக். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் தாவீது சொன்னான். முதல் தாவீது விருத்தடைவதற்கு காரணம் கர்த்தரை முன்பாக வைத்தான். சவுல் பலவீனம் அடைவதற்கு காரணம் தேவ ஆவியை விட்டு விலக்கினான். இரண்டாவது ஒன்றிய காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்த ஒன்றிய காரியம், தாவீது விருத்தடைவதற்கு கர்த்தரிடத்தில் விசாரித்தான். 1 சாமுவேலின் புத்தகம் 23:2 நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாய் என்று தாவீதுக்கு சொன்னான். முதல் கர்த்தரை முன்பாக வைத்த தாவீது, சவுல் தேவ ஆவியை விட்டு விலகி போனான். அவன் பலவீனப்பட்டான், இவன் விருத்தி அடைந்தான். இரண்டாவது, தாவீது விருத்தி அடைவதற்கு காரணம் எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற ஒரு தாவீதா இருந்தான். ஆனால் இந்த சவுல் பலவீனப்படுவதற்கு ஒரு காரியம் 1 சாமுவேலின் புத்தகம் 28:7 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 28:7 அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு ஊழியரை தேடக்கூடாதம்மா. ஊழியர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் தான். இன்றைக்கு அநேக இடத்துல நாங்கள் அங்க போனா எங்களை குறித்து அவர் சொல்லுவாரு, இங்க போனா எங்களை குறித்து இவர் சொல்லுவாரு, எங்களை குறித்த திட்டம் என்னன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க. யா சவுல் பலவீனப்படுவதற்கு காரணமே இதுதான். அஞ்சனம் பார்க்கிற, குறி சொல்லுகிற பெண்ணிடத்தில் போய் தனக்கு உண்டான காரியங்களை அவன் விசாரிக்கிறான். ஆனால் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். இன்னைக்கு யாரை இடத்தில் விசாரிக்கிறாய்? உன்னுடைய தேவைக்கு கர்த்தரிடத்தில் முதலாவது விசாரிக்கிறோமா, அல்லது சவுளை போல எனக்காக இவர்கள் ஜெபித்து சொல்லுவார்கள், அவர்கள் ஜெபித்து சொல்லுவார்கள். ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க கடந்து சென்றிருந்தேன். தூத்துக்குடி பட்டணத்தில் அல்ல, ஒரு வெளியூர்ல. உங்க சொன்னாங்க, ஜெபித்து முடிச்சோன்னு சொன்னாங்க, உங்க கண்களுக்கு முன்பாக ஏதாவது தெரியுதான்னு சொன்னாங்க. என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற ஆளுதான் தெரியும், வேற என்ன தெரியும், ஒன்னும் தெரியலையே அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, என்ன ஊழியக்காரங்க போங்க. நான் நினைச்சிட்டேன், இப்புள்ள காலகட்டத்தில் ஊழியக்காரன் ஜெபித்து ஏதாவது சொல்லிட்டு வரணும். குறி சொல்லுகிற ஆவி, பொல்லாத ஆவி, பொய்யான தீர்க்கதரிசனங்களை நம்பி ஜனங்கள் வீணாய் தன்னுடைய அழிவை நோக்கி கடந்து சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவனே, இதை பார்க்கிற தேவ ஜனமே, இனி சவுளை போல நீ பலவீனப்பட்டு போவாய். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் தேவ ஊழியக்காரன், கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுவேன். கர்த்தர் இந்த இடத்துல ஜெபிக்க சொன்னார், ஜெபித்தம்மா, அவ்வளவுதான். அவங்க சொன்னாங்க, இல்ல போன வாரம் ஒருத்தர் வந்து ஜோமனிட் பண்ணார், வீடெல்லாம் பாம்பா இருக்குன்னாரு. நான் திரும்ப சொன்னேன், அவரே கூப்பிட்டு இருக்கிற பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு போக சொல்லுங்கம்மா அப்படின்னு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் பலவீனப்படுவதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி இருக்கு. எகிப்துக்கு வரப்பண்ண எந்த வியாதியை நான் உனக்கு வரப்பண்ணேன் இருக்காரு. அப்ப வசனம் எங்கே? வசனம் எங்கே?
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நம்ம விருத்தடையணும்னு விரும்புகிறோம், என் குடும்பம் விருத்தடையணும்னு விரும்புகிறோம், என் பிள்ளையுடைய தொழில் ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறோம், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறோம். ஆனால் நீ யாரிடத்தில் விசாரிக்கிற உன் பிள்ளைகளை குறித்து, உன் தொழிலை குறித்து, உன்னுடைய காரியங்களை குறித்து என்றாவது ஒரு நாள், ஆண்டவரே இன்றைக்கு இந்த காரியங்களை செய்ய போகிற, நீ என்னோடு பேசு, இந்த நபரோடு போகிற என்னோடு பேசும். இல்ல வேற யார்ட்டையும் ஆண்டவரே இவங்க எங்கேயாவது போன் பண்ணி இந்த தொழிலை தொடங்கலாமா, வைக்கலாமா, அதை செய்யலாமா, அதை கேட்கலாமா? நோ நோ நோ. கர்த்தர் நான் உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துவேன், உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக தடுமாற்றங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போறதுக்கு ஒரே ஒரு காரணம், போற இடமெல்லாம் கொண்டு தலையை கொடுத்து எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்க, ஒன்னும் சொல்ல மாட்டான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் போய் தலையை கொடுத்த தலை சொட்டதாகுமே தவிர நன்மை வராது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தாவீது விருத்தடைவதற்கு காரணம் ஒன்றே ஒன்று, அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் இந்த சவுல் பலவீனப்படுவதற்கு காரணம் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போனான். நான் சொன்னேன், கிழக்கிலும் மேற்கில இருந்து ஜெயமே வராதுமா, நீ இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி பாருங்க. இதை பார்க்கிற தேவ ஜனமே, எனக்கு அங்க போனா இங்க போனா எங்கேயும் போனா இருக்கா, நீ இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி பாரு, கர்த்தருடைய எல்லை விசாலமாக்குவான். தாவீதை நோக்கி பார்க்கும்போது அழகாய் போடப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 30:8, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 சாமுவேல் 21:1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அழகாய் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காரியத்திற்கும் தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கிறான். இதை செய்யலாமா, அதை செய்யலாம். தாவீது ஒரு ராஜாவானதுக்கு அப்புறம் நான் இங்க போய் குடியிருக்கலாமா, எல்லா இடத்திலும் எல்லா காரியத்திலும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். முதல் காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தான். ஆண்டவர் சொன்னா, இதுவரைக்கும் என் நாமத்தில் ஒன்று கேட்கல. யோசித்து பாருங்க, இதுவரைக்கும் கேட்கல. ஏன் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கல, மனுஷனிடத்துல கேட்கிறோம். வேதம் அதைதான் சொல்லி, இதுவரைக்கும் என் நாமத்தில் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள். நம்ம கேட்கல, கர்த்தரிடத்தில் கேட்கல, கர்த்தரிடத்தில் கேட்கல. புதிய ஏற்பாட்டு நாட்களிலே வேத பாரகனும் பரிசேயனும் ஜனங்கள் தங்களிடத்தில் வரும்படியாகத்தான் விரும்பினானே தவிர தேவனிடத்தில் போக அவன் விடவில்லை. இன்றைக்கும் மக்கள் அதைதான் செய்கிறாங்க. ஊழியரிடத்துல போகணுமா, கர்த்தரிடத்தில் போக வேண்டாமா? நான் கேட்கிறேன், கர்த்தரிடத்தில் போங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து விசாரிங்க. உங்களை காரியங்களை குறித்து எல்லாவற்றையும் குறித்து கர்த்தரிடத்தில் கேளுங்க. அவர் பேசும் தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசும் தெய்வம். தாவீது கேட்பதற்கு, விசாரித்ததற்கு தாவீதுக்கு பதில் கொடுத்து தாவீதை உயர்த்தவில்லையா? சவுலை போல அல்ல, தாவீதை போல வாழ வேண்டும் என்று சொல்லி தாவீதை கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவனாய் காணப்பட்டதை போல நாங்களும் உம்மிடத்தில் விசாரிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் என்று சொல்லி கேளுங்க. மூன்றாவதாக தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி செய்தான். அப்போஸ்தலர் 13:22 வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. தாவீது அழகாய் போடப்பட்டிருக்கு, அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று சொல்லி தாவீதை குறித்து வேதம் அழகாய் போடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 13:22 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அங்கு தாவீதை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். பின்பு அவனை தள்ளி தாவீதை தங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகி தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பின்பு ராஜ்யபாரத்தை சவுலிடத்தில் தள்ளி போட்டான். ஏன் அப்படின்னா, அவனுடைய இருதயம் எனக்கு விரோதமாய் இருந்தது. முதல் சவுல் பலவீனப்படுவதற்கு காரணம் தேவ ஆவியை விட்டு விலகினான். இரண்டாவது அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயிடத்தில் போனான். மூணாவது சவுலுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலக்கினான். தேவன் அவனை ராஜ்யபாரத்தை தள்ளினான். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சவுலை வெறுத்தார். அவன் அஞ்சலம் பார்க்கிற ஸ்திரீயிடத்தில் போனான், என்னுடைய ஆவிக்கு மறைவாய் போய்விட்டான் என்று சொல்லி ராஜ்யபாரத்தை பிடுங்கினார். யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற தேவ பிள்ளையினிடத்தில் அந்த ராஜ்யபாரத்தை கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதை பார்க்கிற தேவ பிள்ளையே, தாவீது பாவம் செய்வார் உண்மைதான். ஆனா 51ஆம் சங்கீதத்துல சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை நிலை சிருஷ்டியும் என்று சொல்லி கேட்க. அப்போ அவனுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் புதுப்பித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவரே,
இது உம்முடைய இருதயமாய் மாறட்டும். எனக்காக ஜீவனை கொடுத்து இந்த ஆண்டவருக்கு நான் எதையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தை அறிந்த இந்த தாவீது, ஆனால் ராஜாவிலே முதல் ராஜாவாக இஸ்ரவேலுடைய முதல் ராஜா தான் இந்த சவுல். ஆனா தேவன் அவனுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை அவன் அலட்சியமாய் எண்ணினான், அற்பமாய் பார்த்தான், தேவ சமூகத்திற்கு விளக்கினான். இன்றைக்கும் எத்தனையோ வித ஆசீர்வாதங்களின் நன்மைகளை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், சபைகளை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், தொழிலை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த பணிக்கு நம்ம ஏற்றவர்களாய், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேலை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சம்பளத்திற்கு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பதவி உயர்வுக்கு நான் பாத்திரனா இருக்கிறேனா என்று சொல்லி ஒரு அறிந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கல. என் பிள்ளை உண்மையா இருப்பான்னு சொல்லிதான் எல்லா மேன்மைகளையும் நன்மைகளையும் கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம சவுளை போல தேவ ஆவிக்கு விட்டு விலகி அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி தேவ சமூகத்தோட ராஜபாரியத்தை நம்ம இழந்து போகிறோம். ஆனா தாவீது சொன்ன, ஆண்டவரே உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இரண்டாவது தாவீது சொல்லுகிறான், தேவனிடத்தில் விசாரிக்கிற தாவீது. மூன்றாவது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. இன்றைக்கு நான் தாவீதா இருக்கணுமா அல்லது சவுலா இருக்கணுமா? தாவீது கர்த்தரோடு இருந்தான், சவுல் தேவ சமூகத்தை இழந்தான். பார்க்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில விருத்தி என்பது எப்பொழுது வரும் அடிச்சனால், கர்த்தரோடு இருந்தால் விருத்தி உண்டாகும், கர்த்தரிடத்தில் விசாரித்தால் விருத்தி உண்டாகும், அவருடைய இருதயத்தின்படி நடந்தால், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருந்தால் விருத்தி உண்டாகும். சவுளை போல அல்ல, தாவீதை போல உடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அர்ப்பணித்து பாருங்க. உடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுல் வர வர பலவீனப்பட்டு போனா. ஆண்டவரே, நான் சவுளை போல பலவீனப்பட்டு போகக்கூடாதப்பா, தாவீதை போல விருத்தி அடையணப்பா. விருத்தி அடைவதற்கு 3 காரியம். 1, கர்த்தரை முன்பாக வை. 2வது, கர்த்தரிடத்தில் விசாரி. 3வது, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறு. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நான் செபிக்கவா? தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. நீ சொன்ன வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு என்று நான் சொல்லியிருக்கிறேன் அப்பா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சவுலின் குடும்பத்தாரோ நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனார்கள். தாவீது கர்த்தரிடத்தில், ஆண்டவரே கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்தேன் என்று சொன்னான். ஆனால் சவுல் கர்த்தருடைய ஆவி விட்டு விலகி போனான். ஆண்டவரே, தாவீது கர்த்தரை விசாரித்தான். ஆனால் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை சவுல் விசாரித்தான். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாய் கர்த்தர் மாற்றினான். ஆனால் சவுலோ இருதயத்திலே பிசாசு புகுந்தான். ஐயா ஆண்டவரே, இதை பார்க்கிற ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற, ஒருவேளை இதுவரைக்கும் நாங்கள் சவுலின் காரியங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். உண்மை எங்கள் கண்களுக்கு முன்பாக வைக்கிறோம். கர்த்தரை எங்கள் கண்களுக்கு முன்பாக வைக்கிறோம். பிரச்சனைகள் அல்ல, போராட்டங்கள் அல்ல, பாடுகள் அல்ல, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனை வைக்கிறோம். அற்புதங்களை செய்யும் அப்பா. இந்த தாவீதை போல நாங்கள் விருத்தடைய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இடைபடுவீராக. ஆண்டவரே, இதுவரைக்கும் சவுலுக்குள் காணப்பட்ட சில காரியங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால், இன்றைக்கு அதை தயவாய் மன்னியும் அப்பா. மன்னியும் ஆண்டவரே, தயவாய் மன்னியும். அற்புதத்தை செய்யுங்க அப்பா. நாங்கள் எதற்கெடுத்தாலும் உம்மிடத்தில் விசாரிக்கிற மகனாய் மாற்றும். சவுளை போல அல்ல, நாங்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடி அலைந்து திரிய கூடாதப்பா. தேவ சமூகத்தில் காத்திருந்த தேவ திட்டத்தை புரிந்த தேவ ஆலோசனையின்படி நடக்கிறவர்களை மாற்றும். அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்திலும் நீ சொன்ன இந்த வார்த்தையை மாத்திரம் உடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த தாவீதை எப்படி விருத்தடைய பண்ணினீரோ அதே போல நம்முடைய பிள்ளைகளை விருத்தடைய செய்வீராக. இப்பொழுதும் பலவீனத்தோடு, பல குழப்பங்களோடு, பல போராட்டங்களோடு, பல வாழ்க்கையின் பிரச்சனைகளோடு, நிமிர முடியாத காரியங்களோடு பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நான் அனுப்புகிறேன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, அது பலனடைய செய்வதாக. ஆண்டவரே, போராட்டங்கள் மாறுவதாக, நிந்தனைகள் மாறுவதாக, கசப்புகள் மாறுவதாக, விடுதலை உண்டாக முடியும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை ஆண்டவரே கர்த்தருடைய வாழ்க்கையை செய்வாரா என்று சொல்லி பல
பலவித குழப்பங்களோடு ஆண்டவரை பல ஏக்கங்களோடு பார்க்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிற இப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர்களுக்கு கட்டளையிடுவீராக. ஓ நீதிமானுக்கு விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. என் வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி மூலம் கர்த்தரினோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நீ ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நாங்கள் தாவீதை போல முன்னேறி செல்ல, ஆண்டவரே சவுலை போல அல்ல, ஆண்டவரே தாவீதுக்கு இருந்த அதே அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும். இந்த நாளிலே விடுதலையும் சௌக்கியமும் ஆரோக்கியம் நன்மைகளும் உண்டாகட்டும். இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அற்புதம் நடப்பதாக. ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறந்துடாதீங்க, வழக்கமாக நான் சொல்லுகிறபடியே நம்முடைய காலனி 4ஆம் தெருவில் அமைந்திருக்கிற கிருபா பள்ளி வளாகத்தில் வைத்து ஒவ்வொரு மாதமும் முதல் புதன்கிழமை ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியாய் 6:45 ஆரம்பித்து 7:45 முடித்து விடுவோம். நீங்கள் தயவாய் நீங்கள் வரும்படி உங்களுடைய தாழ்மையாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு தொடர்பு கொள்ள மறவாதீர்கள். God bless you.